நாம் பெரும்பாலும் அறியாத ஒன்று என்னவென்றால், மகாதேவன் பஸ்மாவை மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக உங்களை எல்லா உடல் நோய்களில் இருந்தும் மற்றும் பல மனநிலை பிரச்சனைகளில் இருந்தும் எல்லா வகையான பிரச்சனைகளில் இருந்தும் விடுவிக்க பயன்படுத்தியுள்ளார். அந்த பஸ்மா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றா நீங்க ஊகிக்க முடியுமா? அது பசு சாணியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதற்காக ஒரு முழுமையான செயல்முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு 4 அல்லது 5 வகையான பஸ்மா வகைகள் உள்ளன என்று மகாதேவன் விவரித்துள்ளார். அதில் மிகவும் புனிதமானது கல்ப பஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் மற்ற விவரங்களையும் வழங்கியுள்ளார். அப்படியே மகாதேவன் இந்த 4 அல்லது 5 வகையான பஸ்மாவை தயாரிக்கும் முறையையும் அவற்றை முன்னுரிமை வரிசையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கூறியுள்ளார். கல்ப பஸ்மா என்பது மிகவும் புனிதமான பஸ்மா. அதை நீங்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் முழு உடலிலும் பூச வேண்டும் அவர் கூறியுள்ளார். அதனால் கிடைக்கும் அனைத்து நன்மைகளையும் அவர் விளக்கியுள்ளார். அதனால் பஸ்ம ஸ்நானம் என்று அழைக்கப்படுவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் உங்களை உண்மையில் விடுவிக்க கூடியது. இது உங்க கர்மாவை உண்மையில முற்றிலும் உடைக்கும் ஒரு செயல்முறை. இப்போது இது பஸ்மாவின் முக்கியத்துவம் மட்டுமே நான் இந்த ஸ்லைட்ல வைத்திருப்பது. அதாவது பஸ்மா நிச்சயமாக அவர் பஸ்ம ஸ்நானம் தினமும் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுதான் பஸ்மாவின் முக்கியத்துவம். அடுத்த முறையில யாராவது சொன்னா, ஓ இவர்கள் முட்டாள்கள் தான், முகத்தில் ஏதாவது பூசி சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நாம முட்டாள்கள் இல்ல தெரியுமா? மகாதேவா உங்களை முட்டாளாக்கும் எந்த விஷயத்தையும் செய்ய சொல்ல மாட்டார். முதல்ல அதை நினைவில் வையுங்கள். அதனால் உங்களுக்கே தெரியாததை முட்டாள்தனமா மாற்ற முடியாது, சரியா? நீங்க பஸ்மாவின் முக்கியத்துவத்தை அறியவில்லை என்றால் அது முட்டாள்தனம் என்று அர்த்தம் இல்ல. பல இந்துக்கள் இதன் அறிவியலை புரிந்து கொள்ளவில்லை, அதற்கான முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியல. அதனால் அவர்கள் பஸ்ம ஸ்நானம் எடுத்தா அவர்களே இந்த மாதிரியான எண்ணங்களை விட்டுவிட முடியும் இல்லையா? நான் இவ்வளவு விவரமாக சொல்வதற்கு காரணம், மகாதேவன் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை எவ்வளவு ஆழமாக வழங்கியிருக்கிறார் என்பதற்காகத்தான். அவர் முட்டாள்தனத்துக்கும் கூட தீர்வுகளை வழங்கியிருக்கிறார்.